என் கூட இப்போ என்னைய கலாய்க்கிறதா இருக்கட்டும், என் கூட சண்டை போடுறது எல்லாமே பண்றதுன்னா பிரியங்கா. ஆட்டம் பாட்டம் சண்டை மக்களை மகிழ்விக்க முடியல, என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியல, நான் விரக்தி ஆகி. குக் வித் கோமாளில மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் நடுவில் நடந்த சண்டைனால பாத்தீங்கன்னா இப்போ இந்த விஜய் டிவியில ஆங்கரா இருந்தாங்க இல்லையா, எல்லாருமே பொங்கி எழுந்துட்டாங்க. நான் விஜய் டிவி விட்டு வெளில வந்தது கூட காரணம் பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு பாவனி ஒரு பக்கம் வீடியோவும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அனிதா சம்பத்தும் இதுதான் சரியான செருப்படி, கர்மா திருப்பி அடிக்கதான் செய்யும் அப்படின்ற மாதிரியும் ட்விட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ஒருபடி மேலே போய் விஜய் ரம்யாவும் பார்த்தீங்கன்னா காலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ராமர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்காவும் நானும் தான் அந்த எபிசோட அப்போ பேரா இருக்க வேண்டியது, ஆனா ஸ்கிரிப்ட் படி பாத்தீங்கன்னா புகழ் அந்த இடத்துக்கு போயிட்டான். மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் நடுவில் சண்டை நடந்தது உண்மைதான், அவங்க சும்மா பிராங்க் பண்றாங்க அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை வெளியில போயிட்டா. நானும் புகழும் ஓடி போய் மணிமேகலை கிட்ட பேசணும். ஆனா மணிமேகலை அங்கேயே இல்லைனா என்னால முடியாது அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டு போயிடுச்சு. சரி, பிரியங்கா மேல தப்பு இருக்குமா, பிரியங்கா கிட்ட போய் கேட்கலாம் போது பிரியங்காவும் ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. ஆனா என்னை டென்ஷன் பண்ணாதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, யாரும் என்னை கொஞ்ச நேரம் கம்முன்னு விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்றது முழுசா எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க பேசுறதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றத பிரியங்கா இப்போ ஒரு பதில் வீடியோ கொடுத்தா மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மணிமேகலைக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.